தொடரணும். கிட்டத்தட்ட உங்களுக்கு 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லா டைரக்ஷன்லயுமே காஃபி பிளான்டேஷன் தாங்க இந்த குடகுல இருக்கும். அதனால அந்த சிறு சிறு சாரலோட இந்த இடத்த பார்க்குற இது வேற மாதிரி லெவல் இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கும் காலையில ஃபர்ஸ்ட் விசிட்டா இந்த மடிக்கேரி வந்துட்டு, மடிக்கேரியில இருந்து தான் நம்ப இந்த அப்பி வாட்டர் ஃபால்ஸ் போக முடியும். நல்லா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கும் இந்த அப்பி வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தா ஃபீலிங் கிடைக்கும். மிளகு செடிகளும் நம்மால எல்லா இடங்கள்லயும் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம கேரளா ஒரு வழியா நம்ம இந்த அபி வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டோம். முன்னாடில போயிட்டு எண்ட் ஆகும். இதுக்கு ₹500 சார்ஜ் பண்ணுவாங்க. விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பா இங்க இருந்து ஜிப்லைன்ல கூட போகலாம். ஆனா ரிட்டர்ன் நடந்து தாங்க சாலை வழியா வரணும். அதனால நம்ம கார் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஹில் டிரைவ் கொஞ்சம் சேஃபா இருக்கணும் அப்படின்னா மழை காலங்கள்ல இதெல்லாம் நம்ம செக் பண்ணிட்டு தான் டிராவலே பண்ணணுங்க. அனைவருக்கும் வணக்கம். இயற்கை பயணத்தில் நான் உங்கள் தென்றல். இன்னைக்கு மடிக்கேரியினுடைய 3வது நாள். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மடிக்கேரியிலிருந்து தலைக்காவிரி அப்படிங்கிற இடத்துக்கு தாங்க போய்கிட்டு இருக்கோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 48 கிலோமீட்டர் தூரமா இருக்குங்க மடிக்கேரியிலிருந்து. இந்த சாலைகள் பார்த்தீங்கன்னா, மலைப்பகுதி, அதாவது மிகவும் வளைவு அதிகம் உள்ள பகுதி. மெதுவாக தான் இந்த பயணத்தை நாம தொடரணும். கிட்டத்தட்ட உங்களுக்கு 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரங்கள் வரைக்கும் இந்த சாலை பயணம் இருக்கும். அதனால ரொம்பவும் கேர்ஃபுல்லா தாங்க இந்த டிராவல நம்ம பண்ணணும். அது மட்டும் இல்லாம இந்த சாலை பயணங்கள் நெடுகிலும் நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லா டைரக்ஷன்லயுமே காஃபி பிளான்டேஷன் தாங்க இந்த குடகுல இருக்கும். அதனால அந்த சிறு சிறு சாரலோட இந்த இடத்த பார்க்குற இது வேற மாதிரி லெவல் இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கும் காலையில ஃபர்ஸ்ட் விசிட்டா இந்த தலைக்காவிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, சூப்பரான ஒரு வைப் கிடைக்குங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, கொஞ்ச நேரம் பொறுங்க. உங்களுக்கு அந்த வைப் ஸ்டார்ட் ஆயிடும். ஏன்னா, அவ்ளோ மிஸ்ட் ஃபாகோட இந்த இடம் பார்க்க வேற மாதிரி இருக்குங்க. நீங்க மடிக்கேரியிலிருந்து கிளம்பும்போதே வண்டிக்கு ஃபியூல் ஃபில் பண்ணிக்கங்க. ஏன்னா 60 டூ 70 கிலோமீட்டர்ஸ் தான் அப் அண்ட் டவுன். இருந்தாலும் நம்ம சேஃபர் சைடு வண்டிக்கு ஃபியூல் ஃபில் பண்ணா ரொம்பவும் ஃப்ரீயா போயிட்டு வரலாங்க. ஓவர்டேக் முடிஞ்ச அளவுக்கு பண்ணாதீங்க. ஏன்னா, இந்த பாதை ரொம்பவும் குறுகிய பாதை அப்படிங்கிறதுனால மெதுவா போறது ரொம்பவும் நல்லது. அது மட்டும் இல்லாம கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லா இருக்கிற வண்டியில போனா இன்னமும் சேஃப்டி. மழைக்காலங்கள்ல கொஞ்சம் கவனமா இந்த சாலைகள்ல பயணம் பண்றது ரொம்பவும் முக்கியம். காரணம் ஒண்ணும் இல்ல. சில இடங்கள்ல ஆஃப் ரோடா இருக்கும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா தாங்க போணும். எங்கடா போறது? ஓகேங்களா, பாத்தீங்களா? இந்த தலை காவிரியில் இருந்து தாங்க மலையின் உச்சியில் இருந்து தோன்றக்கூடிய இந்த காவிரி ஆறு கோடிக்கணக்கான மக்களுக்கான ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க. இந்த இடம் காவிரி உருவாகக்கூடிய இடம்தாங்க. அகத்திய முனிவர் தலக்காவிரியில் தான் தவம் செய்ததாக சொல்லப்படுகிறது. அதனாலேயே இங்க மக்கள் பூஜை செய்து வழிபடுவது மிகவும் பிரத்தியேகமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த இடங்கள் பார்த்தீங்கன்னா, ட்ரிஸ்லிங் இருக்கிறதுனால இந்த இடமே பார்த்தீங்கன்னா, வேற மாதிரியான வைப் உங்களுக்கு குடுக்கும். இந்த இடங்கள் வரும்போது மக்கள் காலணிகளை விட்டுட்டு தாங்க வெறும் காலோடு தான் இந்த இடங்கள நடந்து வரணும். ஏன்னா, இந்த இடமே ஒரு கோவிலா பார்க்கப்படுகிறது. அதனால மக்கள் இங்க கர்நாடகா மற்றும் தமிழ்நாடுகளிலிருந்து பெரும்பாலான மக்கள் இந்த தலைக்காவிரியை பார்ப்பதற்காக வருவாங்க. அதே போல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி சொல்றாங்கங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா, வருடத்தின் ஒரு முறை இந்த நீர் மட்டம் திடீர்னு பூமிக்கு மேல வர்றதாகவும், அது சில நிமிடங்கள் மட்டுமே இருக்கும். இத நெறைய பேர் பார்த்ததாகவுமே சொல்றாங்க. இந்த கோவிலுடைய மேல பார்த்தீங்கன்னா 2 கோவில் இருக்கு. இப்ப பாருங்க ஃபுல்லா ஃபாக் மிஸ்ட் ஃபார்ம் ஆயி கிடக்கு. இந்த இடங்கள் மலை உச்சியில் இருக்குங்க. இந்த குளம் தாங்க அந்த காவிரி பிறக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலேயே மக்கள் இந்த நீர்ல நீராடி வழிபட்டு செல்றது மிகவும் வழக்கமாவே வச்சிருக்காங்க.
ஜெசோ கர்நாடகாவில் பிறக்கும் இந்த காவிரி தமிழ்நாட்டின் தாயாக மாறுதுன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க. டெல்டா நெல் வயல்கள், லட்சக்கணக்கான விவசாயிகளுடைய வாழ்க்கையை இந்த காவிரி தாய் தாங்க காப்பாத்திக்கிட்டு இருக்கு. எவ்வளோ ஒரு பெரிய பொருளாதாரத்தையே நிர்ணயிக்கக்கூடியதாங்க இந்த காவிரி. அதனால இந்த காவிரிக்கு மரியாதை கொடுக்கும் விதமா தான் நிறைய மக்கள் வந்து இங்க பூஜைகளும் செஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. பொதுவா நதிகள்லாம் பார்த்தீங்கன்னா, மலையிலிருந்து தாங்க வரும். ஆனா தலைக்காவிரி மட்டும் தாங்க மலையினுடைய உச்சியிலிருந்து பிறக்குது. யோசிச்சு பாருங்க. மேகமெல்லாம் தொட்டு தழுவிக்கொண்டு அடர்ந்த காட்டுப்பகுதியில் மனிதர்களே இல்லாமல் இருந்த நேரத்துல பிறந்த இந்த காவிரி, இப்போ மக்களால் சூழ்ந்து, மக்களால் புனிதமாக்கப்பட்ட இந்த தலைக்காவிரி தாங்க. முடிஞ்சா ஒரு முறை நீங்களும் இந்த தலைக்காவிரியை ஒரு விசிட் பண்ணலாங்க. இந்த தலைக்கவரினுடைய பயணம் இனிதே முடிவடைஞ்சதுங்க. அற்புதமான ஒரு பயணம். நம்ம தலைக்கவரியை பார்த்து முடிச்ச உடனே நல்ல மழைங்க. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. இப்போ நம்ம அடுத்ததா பார்க்க போறது அபி வாட்டர் ஃபால்ஸ் தாங்க. வாங்க நம்ம இப்போ அந்த டிராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த அபி வாட்டர் ஃபால்ஸ் போகணும் அப்படின்னு சொன்னா நம்ம ரிட்டர்ன் மடிக்கேரி வந்துட்டு மடிக்கேரியில் இருந்து தான் நம்ம இந்த அபி வாட்டர் ஃபால்ஸ் போக முடியும். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5லிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த வாட்டர் ஃபால்ஸ் அமைஞ்சிருக்கு. இந்த சாலைகள் கொஞ்ச தூரம் கண்டிப்பா ஸ்மூத்தா இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆஃப் ரோட் மாதிரி வருதுங்க. கண்டிப்பா இந்த எக்ஸ்பீரியன்ஸும் செம்மையா இருக்குங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கும் இந்த அபி வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தா ஃபீலிங் கிடைக்கும். அதே போல தாங்க இந்த சாலைகளுமே எல்லா இடங்களிலுமே நமக்கு காஃபி பிளான்டேஷனும் மிளகு செடிகளும் நம்மளால எல்லா இடங்களிலும் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம கேரளா ஸ்டைல்ல தாங்க நிறைய வீடுகள் இங்க இருக்கு. ரீசன் ஒண்ணும் இல்ல, அதிகமான ரோடு அந்த மாதிரி இருக்கா மலைப்பகுதிகள் இருக்கிற இடங்கள்ல வாழ்கிறதுக்கு? அந்த மாதிரியான ஒரு வீட்டு அமைப்புகள் தான் இந்த இடங்கள் எல்லாம் இருக்கு. ஒரு வழியா நம்ம இந்த அபி வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டோம். முன்னாடி பாக்குறீங்க இல்லையா, அதுதாங்க ஜிப்லைனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த ஜிப்லைன் பாத்தீங்கன்னா அபி வாட்டர் ஃபால்ஸினுடைய பார்க்கிங்ல போயிட்டு எண்ட் ஆகும். இதுக்கு வந்து 500 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பா இங்க இருந்து ஜிப்லைன்ல கூட போகலாம். ஆனா ரிட்டர்ன் நடந்து தாங்க சாலை வழியா வரணும். அதனால நம்ம கார்லயே போயிட்டு அங்க வண்டியை பார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த அபி வாட்டர் ஃபால்ஸை பார்க்கலாங்க. ரோடு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா டவுன்ல தான் போயிட்டு இருக்கோம் இப்போதைக்கு. அதே மாதிரி ஸ்லிப்பரியான ரோடு. வண்டி நல்லா டயர் கிரிப்பாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஹில் டிரைவ் வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். அப்படின்னா மழை காலங்களில் இதெல்லாம் நம்ம செக் பண்ணிட்டு தான் ட்ராவலே பண்ணணுங்க. ரொம்பவும் அமைதியான இடம், டான்ஸே இல்லைங்க. நீங்கள் அந்த அபி வாட்டர் ஃபால்ஸை பாருங்கள், உங்கள் ஃபீலிங் வேறு மாதிரி இருக்கும். நாளைக்கே நீங்கள் கிளம்பிடுவீங்க இந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கறதுக்காக. ஒரு வழியாக நம்ம அந்த என்ட்ரன்ஸ் வந்துட்டோங்க பார்க்கிங்க்கு. இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிமெண்ட்லேயே தான் வந்து இந்த படிகள்லாம் வச்சுருக்காங்க. இருந்தாலுமே நம்ம காலுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்னிக்கர்ஸோ சாண்டல்ஸோ போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்கும் மழை பெய்யும் போது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும் அப்படின்னு சொன்னால் நல்லா கிரிப் இருக்கக்கூடிய ஷூவோ இல்லை செப்பலும் நம்ம போட்டுக்கிட்டு இந்த அபி வாட்டர் ஃபால்ஸ் போகலாம். ரொம்ப பெருசுலாம் இல்லைங்க. 100லேருந்து 150 படிகள் இருக்கலாம், அவ்வளோதான். சில இடங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளைனாகவே இருக்கும். இந்த வாட்டர் ஃபால்ஸை சுற்றி பார்த்தீங்கன்னா காஃபி தோட்டங்கள் தாங்க. சொல்லணும் அப்படின்னு சொன்னால் காஃபி தோட்டத்திற்குள்ள உருவான ஒரு நீர்வீழ்ச்சி தாங்க இந்த அபி வாட்டர் ஃபால்ஸ். அது மட்டும் கிடையாதுங்க. இந்த அபி வாட்டர் ஃபால்ஸ்க்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது ஒரு காலத்துல பொதுமக்களுக்கு பார்வைக்கே இல்லாம இருந்தது. அப்படின்னா அங்கே போயிடுச்சா? குடகு அரசர்கள் மட்டுமே பார்ப்பதற்கும் குளிப்பதற்கும் பயன்படுத்தியக்கூடிய இடம் தாங்க ஜெசி வாட்டர் ஃபால்ஸ். அதுதாங்க இதனுடைய பழைய பெயர். அது இப்போ அபி வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு மாத்திருக்காங்க. வா, செம்ம வியூடா. ஜசு ஸ்கிட்டா பார்த்து வாப்பா. இந்த அருவியினுடைய இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மழை காலங்களில் காட்டாறு மாதிரி கொட்டும். அதே வெயில் காலங்களில் ரொம்பவும் மென்மையாக இருக்குங்க இந்த அபி வாட்டர் ஃபால்ஸ்.
ஒரு காலத்துல இந்த பாலங்கள்லாம் பயன்பாட்டுல இருந்திருக்குங்க. இப்போ அதெல்லாம் சேதமடைஞ்சதுனால பொதுமக்கள் யாருமே அங்க போகுறதுக்கு அனுமதியும் இல்ல. குளிக்கிறதுக்கும் அனுமதி இல்லைங்க. இங்கிருந்து அழகா இந்த அழக ரசிக்கலாம். ஃபோட்டோ எடுக்கலாங்க. அவ்வளோதாங்க இந்த வாட்டர் ஃபால்ஸ். இத பார்க்கறதுக்கே நமக்கு அவ்வளோ அற்புதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் குடுக்கும். கண்டிப்பா இந்த மடிக்கேரி ட்ரிப் வந்தீங்கன்னா, இந்த அப்பி ஃபால்ஸையும் கண்டிப்பா மறக்காம ஒரு விசிட் பண்ணுங்க. வேற லெவலான உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அவ்வளோதாங்க. இந்த அபை வாட்டர் ஃபால்ஸ் பார்த்த பிறகு நம்ம இப்போ 3வது நாள் ரிட்டர்ன் வந்து பெங்களூர் கிளம்ப போறோம். அதனால இது முடிச்ச உடனே நம்ம ரிட்டர்ன் பெங்களூருக்கு போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. தேங்க் யூ.